ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீட்ல டின்னர் ரெசிபி தோசையும் சுண்டக்காய் சாம்பார். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோரம் பருப்பு வாஷ் பண்ணி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதுல 2 தக்காளி, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த அளவுக்கு சுண்டக்காய் கழுவி வச்சிருக்கேன், அது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு துண்டு, கட்டி பெருங்காயம் தான், அது போட்டுக்கலாம். கொஞ்சமா சாம்பார் பொடி, இது ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்ன்றவங்க பச்சை மிளகாய் இன்னும் 2 ஆட் பண்ணிட்டு சாம்பார் பொடியை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடணும் ரொம்ப ஸ்பைசியா இருக்கும்ன்றதுக்காக நான் வெறும் 3 மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா அது காரம் பத்தாது. பட் இந்த சாம்பார் பொடி வந்து ஃபிளேவர் தான், அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதனால நீங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி. தக்காளி விலை முதல்ல 10 ரூபா இருந்தது, அப்புறம் 15 ரூபா ஆச்சு, 20 ரூபா. நேத்து ரேட் பார்க்கும்போது 25, இன்னைக்கு ரேட் பார்க்கும்போது 30. ஸோ தக்காளி விலை இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படின்ட்டு. தக்காளி வேணுன்றவங்க முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும் போல. நான் வந்து ஒரு 15 ரூபாய் இருக்கும்போது ஒரு 4 கிலோ தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணேன். இன்னைக்கு ரேட்டு 30 ரூபா. நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு 5 ரூபா ஏறிச்சுன்னா வாங்கிக்கிறது நல்லது. எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், சும்மா ஒரு பிஞ்ச் வெந்தயம், பூண்டு, இப்படி இதை வந்து கிடைஞ்சாச்சு. சட்டியில கொடுத்து சூப்பரான ஒரு சாம்பார். தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். சுண்டக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.